ராமேஸ்வரத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் கருப்பையா என்பவரின் வீடு இடிந்து விழுந்துள்ளது. இதனால் செய்வதறியாது தவிக்கும் அவர் அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், தற்போது அவர் அரசுக்கு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு சுமார் ஒரு 12 மணிலிருந்து ஒரு மணி நேரம் பலத்த காட்டு மழை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனையடுத்து ராமேஸ்வரம் அடுத்த பருவதம் பகுதியில் வசித்து வரும் கருப்பையா என்ற நபர் கொத்தனார் வேலைக்கு சென்று அன்றாட எனக்கு சொற்ப வருமானத்தை வைத்து தன் குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று பெய்த கனமழையின் காரணமாக அவருடைய வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால அவருடைய என்ன செய்வதுன்னு தெரியாம பரிதவித்து வருகிறாரு. இதனால் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அவருடைய இடிந்த வீட்டை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அரசு கோரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாது அவர் வீட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்த உபகரண பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததால் அதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.